ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த vlogல கிச்சனுக்கு நான் ரீசெண்டாக அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்த சில பொருட்களை பற்றி, அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது, கிச்சனுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பிகினராக இருந்தப்போ கிச்சன் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நான்ஸ் லைஃப் ஸ்டைல். ஆஃப்டர்நூன் 1 o'clock மேலே தான் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆஃபீஸ் ஷிஃப்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. அதனால் டைமுக்கு யாரும் சாப்பிட வரமாட்றாங்க. ரொம்ப லேட்டாக தான் வராங்க. அதனால் சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் லேட்டாக தான் சமைக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. நான் எந்த திங்ஸுமே காலி ஆனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரீஸ்டோர் பண்ணுவேன் திங்ஸை. அது என்னோடய ஹேபிட். ஏன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண என்னால் முடியாது. நான் பிகினராக இருந்தப்போ முதல்ல நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் வண்டு வர்றது தான். நானும் யூடியூப்லாம் பார்த்து அதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஆனாலும் அந்த டைமில் நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்ததுனால ப்ராப்பராக என்னால் எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியல. திங்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறத பார்க்க செம்ம கடுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஒன்று காலையில் அந்த ஹரிபரியாக சமைக்கும்போது எப்படியாவது தண்ணி பட்டோ இல்லை என்னமாச்சும் ஆகி அதில் இந்த வண்டு வர்றது, புழு வைக்கிறது அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ குவான்டிட்டி கம்மி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ 1 மாதத்துக்கு என்ன தேவையோ அந்த குவான்டிட்டி மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் ட்ரை பண்ணேன். ஸோ அது எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை தான் நான் ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 மாதத்துக்கு என்ன அரிசி தேவையோ அதை மட்டும் வாங்கி ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாலே நமக்கு திங்ஸ் வேஸ்ட் ஆகிறத நம்ம குறைக்க முடியும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி ஊற வைக்கிறது. இந்த யூடியூப் வீடியோலலாம் லெமன் சைஸ் புளின்னு சொல்லுவாங்க. சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு, சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தடவை கேட்டார், தேவையான அளவு எவ்வளோன்னு தெரியலன்னு தானே நம்ம வீடியோவே பார்க்குறோம், இவங்களும் தேவையான அளவுன்னு சொன்னாங்கன்னா அந்த அளவு என்னன்னு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிகினராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புளி ஒரு குழம்புக்கு ஊற வைக்கவே எனக்கு தெரியவே தெரியாது. சில புளி பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும், சில புளி பார்த்திங்கன்னா புளிப்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அது அந்த அளவு நமக்கு சுத்தமாகவே தெரியாது. பை ப்ராக்டிஸில் தான் நமக்கு ஒன்றுமே தெரிய வருது. ஸோ அது என்னங்கிறத நான் லேட்டர் சொல்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு குழம்பு, ரசம், கூட வாழைக்காய் பொரியல், சாதம், இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்பளம் வேணும்னா அப்புறமா வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எல்லாருக்குமே குக்கரை பற்றின ஒரு காமனான பயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெடிக்கிறது தான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணும் பொழுதும் அந்த கேஸ்கட்டை நீங்கள் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த குக்கர் வெடிக்கிறத தடுக்கலாம். அதே மாதிரி அந்த விசில் வருது இல்லையா, அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற இடம், அந்த இடத்துல ஏதாவது சாப்பாடோ இல்லை நீங்கள் குக்கரில் என்ன வேக வைக்கிறீங்களோ அந்த பருப்பு மாதிரியான ஐட்டம்ஸ் ஏதாவது அடைச்சிருக்கா அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த குக்கர் வெடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த தடுக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை குக்கர் யூஸ் பண்ணும் பொழுதும் அந்த கேஸ்கட்டை நல்லா டேப் வாட்டரில் நல்லா கழுவுங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குக்கர்லேயே முதல்ல பருப்பு வேக வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதையே சும்மா வெறுந்தண்ணியில் அலசிட்டு அதுலேயே சாதம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குக்கிங்லேயே 2-3 தடவை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் பொழுதும் அந்த குக்கரோட கேஸ்கட்டை கலட்டி டேப் வாட்டரில் நல்லா அந்த சூடு போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குக்கரை யூஸ் பண்ணுங்கள். ரசத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே புளியோடையே தக்காளியும் போட்டு கொஞ்சமாக அதில் கல்லுப்பையும் போட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி தக்காளியை மசிச்சு விடுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் பொரியல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வாழைக்காவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தோல் சீவியும் செய்யலாம், தோல் சீவாமையும் செய்யலாம். ஸோ கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நீங்கள் அது கூடவே வாழைக்காவையும் சேர்த்து
நல்லா வதக்கிக்கங்க. காரத்துக்கு வந்து வரமிளகா போட்டிருக்கேன். கடைசியாக இறக்கும்போது தேங்காய் தூவி இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே எனக்கு இன்னொரு அடுப்பில் ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டேன். நம்ம புளி ஊற வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளியை வந்து ஊற வச்சுப்பேன். டைம் இருந்ததுன்னா பச்சை தண்ணியில் ஊற வைப்பேன். அப்படி டைம் இல்லை அப்படின்னா புளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுருவேன். அது ஆறுனதும் அன்னைக்கு தேவையான புளியை வந்து எடுத்துட்டு மிச்சத்தை இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 குழம்புக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எல்லா நாளும் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நாள்லாம் நம்ம வந்து டைமே இருக்காது. ½ அன் ஹவரில் நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்பவே இது சப்போர்ட்டிவாக இருக்கும். டக்குன்னு ஒரு ரசம் வைக்கிறக்கு, இல்லை வந்து ஒரு சாம்பாரே வைக்கிறோம், சில நேரத்தில் புளி ஊற வைக்கவே மறந்துடுவோம். அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் உமனாலாம் இருந்தீங்கன்னா தனியாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஆகிற மாதிரி புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி நீங்கள் வந்து வைக்கிறக்கு அதுக்கே உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு சண்டேயில் உங்களுக்கு வந்து அதில் ஒரு மணி நேரம் உங்களுக்கு இழுத்துரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஹெல்த்துக்கு ஏதாவது பாதிக்குமா அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து நம்ம புளி வந்து நம்ம வாரத்தில் 4 நாள் நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த வாரத்துலேயே நம்ம எப்படியும் அதை காலி பண்ண தான் போகிறோம். ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட அன்பாக்சிங் வந்து இப்போ பார்க்கலாம். நான் போட்டிருந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு டேட்டில் வந்து எனக்கு டெலிவரி ஆகிருந்துச்சு. ஸோ 2யும் சேர்த்து ஒன்றா என்னால் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு டெலிவரி ஆகிருந்த அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்து அதை 2யுமே நான் வந்து இந்த விலாகில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பார்சல் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னுடைய ப்ரீவியஸ் விலாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறவங்களுக்கு தெரியும். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கிச்சன். வெர்டிக்கல் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஷெல்ஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கிச்சனுக்கு தேவையான இந்த ஷெல்ஃப்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோ 3லையுமே வந்து தேடிட்டு இருந்தேன். கம்பேரிட்டிவ்லி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு வந்து இருந்துச்சு. ரிவ்யூவும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்றதால தான் ஆர்டர் போட்டேன். பட் எனக்கு இந்த பாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதிருப்தி ஆகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கச்சா முச்சான்னு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதே தெரியாமல் கொஞ்சம் நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகிருக்கோ தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே தான் வந்து தேவையில்லாமல் ஆர்டர் போட்டோமோ அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஷேப்லேயே இருக்காது. கண்டமேனிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 ஷெல்ஃபையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏதாவது நெளிஞ்சு வந்திருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2மே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கார்னர் ஷெல்ஃபு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம இந்த ஆயில் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணி தான் வந்து போட்டிருந்தேன். இது 2மே என்னோட ரொம்ப நாளாக வந்து காட்டிலேயே வந்து வச்சுருந்தேன், வாங்கலாமா வேண்டாமான்னு. ஏன்னா நான் வந்து எப்பயுமே குவாலிட்டி வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள். ஒரு பொருள் வாங்கினாலும் அதை வந்து சூப்பர் குவாலிட்டியில் வாங்கணும், நல்ல லைஃப் வரணும் அப்படின்னு வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதனாலேயே வந்து நிறைய வந்து நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன். கண்ணில் பார்த்து வாங்குறத வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ப்ராடக்ட் வந்து எனக்கு இப்படி தான் ரிசீவ் ஆகிருந்தது. 4 லெக்குக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரேக்குக்கு புஷ் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் 2 புஷ் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வந்து குவாலிட்டி இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இதில் வந்து டிஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே நெளியக்கூட இல்லை. ஆனாலும் வந்து ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு, அதில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ நானும் வந்து எப்படியோ வச்சு பார்த்தேன். இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா, அப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் வந்து ஆடிக்கிட்டே தான் இருந்தது. ஏதோ ஒரு பக்கம் வந்து கீழே வந்து நல்லா உட்காரலை, அதனால் ஆடிட்டே தான் இருந்துச்சு. நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இதுவும் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி ஆடிட்டே தான் இருந்துச்சு. என்னன்னே தெரியலை. நம்ம வந்து இதில் வந்து ஆயில் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த உப்பு ஜடையெல்லாம் தான் இதில் வைக்க போகிறோம். இது ஸ்டடியாக இருந்தால் தான் வந்து அது வந்து சேஃபாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்றுனா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியலை.
அப்புறம் என்னன்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, கீழே அந்த புஷ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சரியாக வந்து நிற்கலை. ஸோ அதனால் அந்த புஷ்ஷை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த புஷ்ஷை மாற்றினேன். அந்த புஷ் மாற்றினதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நின்றுச்சு. ஸோ திங்ஸ் வந்து நம்ம வைக்க வேண்டிய திங்ஸை வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் ஏன் வந்து இந்த 2 டயர் ரேக் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கவுண்டர் டாப் வந்து ஒன்று தான் இல்லையா, அதுலேயே ஸ்டவ்வும் வைக்கணும், அந்த சைடு வந்து சிங்க் இருக்கும். நம்ம எப்போல்லாம் பாத்திரம் வளர்க்குறோமோ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த எண்டு வரைக்குமே வந்துடும். வாட்டை வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த கவுண்டர் டாப்பில் கீழே தரையில் வந்து எதுவுமே வைக்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருந்ததுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகி நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து கவுண்டர் டாப் மேலேயே இல்லாமல் கொஞ்சம் வந்து அதிலேருந்து கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து அந்த டேபிளில் வச்சு பார்த்தப்போ கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி தான் இருந்தது, அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கேயே வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சு தான் வந்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே வந்து நமக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கம்பிக்கும் நடுவில் அந்த இடத்துல வந்து ஆயில் பாட்டில் உட்காரவே இல்லை சுத்தமாகவே. மற்ற ஐட்டம் அப்படின்னா கூட நம்ம வந்து எப்படியாவது ஒன்று வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஆயில் பாட்டில் ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேக் வந்து சரியாக ஒரு பாதி அளவுக்கு கூட வந்து கவர் பண்ணலை. அப்படின்னும் போது நமக்கு வந்து தவறி விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டடினஸ்ன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. நானும் அங்கே வச்சு இங்கே வச்சு மாற்றி மாற்றி பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா ரிட்டன் போடுறது அப்படின்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனாலேயே வந்து சரி வருமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆயில் பாட்டில் வந்து விட்டால் கவுந்துருக்கும், அந்த அளவுக்குலாம் போயிடுச்சு. இந்த இடம் வந்து அவசர கதியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற இடம். கண்டிப்பாக இது வந்து ஸ்டடியாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால் ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ட்ரே தான், அதாவது ஒரு ட்ரே டைப் ஆர்கனைசர் தான். ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், வெளியிலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜுக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் உள்ளே யூஸ் பண்ணுற பேஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் எனக்கு நிறைய இடம் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இதுனா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக உங்களுக்கு இருக்குது. ஸோ இடத்த பெருசாக வந்து உங்களுக்கு அடைக்காது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். செட் ஆஃப் 4 வந்து வாங்கியிருந்தேன். அமேசானோட பிராண்ட் இது தான், சாலிமோது. ஸோ ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருந்தது, எந்த டிஃபெக்ட்டும் இல்லாமே எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்தது. இந்த 4 கலர்ஸுமே எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு வந்து அந்த புல் அவுட் ட்ரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வாங்கலாம். நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பிரிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கர் தான், எடுத்தோடனே வந்துருச்சு. ஸோ நாளையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண எடுத்து வச்சுட்டேன். ஸோ தக்காளி வாங்கிட்டு வந்தது வந்து 1 கிலோ அளவுக்கு நல்லா தாராளமே இதில் பிடிக்குது. ஸோ தக்காளி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்குது, ஸ்லீக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சர்வ்ஸ் த பர்பஸ்னே சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.